ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன்சியில் ஒரு ஆட்ரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த ஆட்ரா வந்து முக்கியம்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரலே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தருவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 427 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஃபண்ட் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேஸ் ஃபீஸ் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்சில் earn பண்ணலாம். அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிஃப்ரெஷ்லாம் இருக்குது. ஸோ வீக்லி டாஸ்க் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு உங்களால் டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் earn பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பேட்சஸும் இருக்குது. அது குறிப்பிட்ட டாஸ்க்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இப்போதைக்கு இருக்க 2 டாஸ்க் வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். இதே மாதிரி தான் பார்த்தோன்னா வந்து எல்லா டாஸ்க்கும் இருக்கும். அந்த டாஸ்க்கெலாம் இப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து எப்படி எக்ஸ்பிளைன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டென்ட்ஸில் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓப்பன்சிக்கான வந்து லிங்க் நான் கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மைசஸ் எதுனா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் மைசஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே ஸ்லாட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஜஸ்ட் என்ன பண்ணி வந்து லிங்க் நீங்கள் காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து மஸ்ட்டு. அது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே லெட்ஸ் கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ போன ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாஸ்க் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 வீக் டாஸ்க் இருக்குது எப்பிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டேஸ் முடிய போகுது. இது வந்து 250 XP கொடுக்குறாங்க. அடுத்து அன்காமன். ஸோ அன்காமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலலாம் ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்டாட்டில் ஒரு டாஸ்க் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டே தான் டைமிங். அதுக்குள்ளே முடிச்சிங்கன்னா 100 XP கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் ஒரு NFT வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து அது எல்லாமே ஒரு மினிமமாக இவ்வளோ வேல்யூவில் வச்சு நீங்கள் வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் வந்து பை பண்ணினாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் செல் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் செல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் போய்க்கோங்களேன். ஸோ ப்ரொஃபைல் போய்ட்டு இதில் சில விஷயம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து உங்களோட இதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களோட சொலானா வாலெட், ஸோ பேந்தம் வாலெட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சொலானா அது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் வாலெட்டுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே இன்னொரு வாலெட் வந்து என்ன கேட்கும்னா அப்ஸ்ட்ராக்ட் வாலெட் கேட்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் வாலெட்டுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஷோ பண்ண முடியல. ஜஸ்ட் என்ன பண்ணிங்க பாருங்கள், C42 இருக்குல்ல, தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் வாலெட்டு. ஜஸ்ட் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் வாலெட்டு ஷோ ஆகும். கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வாலெட்டை ஏற்கனவே ஓப்பன் பண்ணிக்கிறோம். எப்படி? ஸோ நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட் வச்சு இந்த ப்ரீவிக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நம்ம அப்ஸ்டார்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அந்த வாலெட்டுக்குள்ளே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் கேட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் தான் காட்டும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்து அப்ஸ்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் போனது பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்டாக்கோட அஃபிஷியல் இதில் போய்டும். அதில் போய்ட்டு நீங்கள் எது வழியாக லாகின் பண்ணியிருப்பீங்க அப்ஸ்டாக்டில், நம்ம வந்து மெட்டாமாஸ்க் தான் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் எல்லா டீடைல்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவிட்டிலாம் வந்து கவுண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ OAGS போய்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பை அண்ட் NFT இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த NFTயோட வேல்யூ வந்து பாருங்களேன், மினிமம் வந்து $5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் வியூ NFT கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் டோக்கன் வந்து உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் போய் என்ன பண்ணீங்க, ரிலேயில் போய் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அதை எப்படி நான் சொல்கிறப்ப நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலே போய்க்கலாம். ஸோ அதில் உங்கள்கிட்ட என்ன அசெட் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அது மாற்றணும் பார்த்தீங்கன்னா வந்து அது எங்கே போகும்னா அது உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் இருக்கிற இதுக்கு தான் போகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு $8 மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெட்டாமாஸ்க் வாலெட்டில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் செயின் தான் போகும். அண்ட் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ அப்ஸ்ட்ராக்டோட வாலெட் இருக்குல்ல, ஒரிஜினல் வாலெட், அதில் நம்ம வந்து மாற்றணும். ஸோ அதை நான் அப்படி சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் வந்து மாற்றிக்கிட்டேன்னா ஸோ இன்னொரு டேப் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ இதில் போய் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் சர்ச் பண்ணால் அவங்க பாருங்கள் டிஸ்கவர் அந்த போர்ட்டல் அப்ஸ்ட்ராக்ட் XYZ இருக்குல்ல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ராக்டோட வாலெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெப் வாலெட்டு மாதிரி தான். ஓகேவா? ஸோ வெப்பில் வந்துடும் அது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அதில் நிறைய மிஷின்ஸ்லாம் அதில் முடிச்சிருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்டு கொடுத்துட்டு இதில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ டெபாசிட் ஃபண்ட் மேனுவலி கீழே இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ஐடி வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் காப்பி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ காப்பி ஆகிடுச்சு. ஸோ பிரிட்ஜ் பண்ண டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் வாலெட்டுக்கு நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் வாலெட் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த NFT மார்க்கெட் பிளேஸில் வந்துட்டு எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் தான் இருக்கும். இதில் இந்த நியூவாக இருக்குல்ல, இது வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ காரணம் வந்து கேட்டிங்கன்னா வந்து மினிமம் $5 பண்ணி ஆகணும். ஸோ இருக்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஓகே மாதிரி 6.3 இருக்குது. ஸோ பை நவ் கொடுத்துட்டு இங்கே மெத்தட் இருக்குல்ல, ஸோ சேஞ்ச் பேமெண்ட் மெத்தடில் போய்ட்டு இங்கே மெட்டாமாஸ்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மெட்டாமாஸ்க்கை மாற்றிட்டு நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் இந்த இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அப்ஸ்ட்ராக்ட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள் அப்ஸ்ட்ராக்ட் வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகே அதுக்குள்ளே யாரோ பை பண்ணிட்டாங்க போல். ஸோ டக்கு நம்ம அடுத்த NFT வந்து போய்ட வேண்டியதான். ஸோ இது வந்து நான் அதை விட
கொஞ்சம் அதிகமாக இருக்கா? ஸோ ரேட்டு பார்த்து நீங்கள் பை பண்ணணும். ஸோ பை பண்ணி இன்ஸ்டன்ட்டாக கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பை பண்ணுறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹோல்ட் பண்ணலாம் சொல்லலை. ஜஸ்ட் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் அத. ஸோ எனக்கு வந்து இங்கே பை ஆப்ஷன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரிவி ஏபிசியில் போயிடுது. இதாவது பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் வேலெட்டுக்குள்ளே போகுது. இல்லை ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ கேட்குறதா ஜஸ்ட் அப்ரூவ் கொடுத்துப்போம். ஓகே. ஸோ ஆர்பிசி ரெக்வஸ்ட் ஃபெயில்னு வருது. அதனால் நான் வந்து பார்த்தா நமக்கு இது வரல. ரைட். அப்போ அகைன் நான் வேறு எது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வேறு என்எஃப்டிக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படி காமிச்சிது. இப்போ வந்து பாருங்களேன், அந்த மாதிரி எதுவுமே காட்டவே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வாலெட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே. ஸோ பெண்டிங் பர்ச்சேஸ் ஆகிடுச்சா? அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இப்போ ஜஸ்ட் நான் போய் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே போய்ட்டு ஓப்பன் சி இதுக்குள்ளே போய்க்கலாம். பாருங்கள், அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் ரிவார்ட்ஸ் வந்துச்சு. மேபி என்எஃப்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்எஃப்டி நம்ம வந்து கிளைம் பண்ணதுக்கப்புறம் செல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபண்ட் நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம என்எஃப்டி தேவையில்ல. நம்ம ஃபண்டை திருப்பி வாங்கிக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ அந்த ஃபண்டை கூட வச்சு நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேஸ் இருக்குல்ல அது பண்ணலாம். ஸோ இதில் இருக்குல்ல 250 இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாங்கின அடுத்த செகண்ட் வந்து பார்த்தா லிஸ்ட் ஃபார் செல்லுங்க ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து பார்த்தா நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கணும், ஸோ அந்த ரேட்டை விட நம்ம ஒரு கொஞ்சம் லாஸில் விற்றா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிவ்யூ லிஸ்டிங் கொடுத்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ யாராச்சும் வாங்கிட்டாங்கன்னா நம்மளோட காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேல் போட்டு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அக்கௌண்ட்டு அந்த அமௌண்ட் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு $0.8 லாஸ் தான், பரவாயில்ல. நமக்கு மிஷின் கம்ப்ளீட் ஆகுதில்ல. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேஸில் இருக்கிறதுல போய் ஏதோ ஒரு என்எஃப்டி வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஒரு வீக் இருக்குது. அண்ட் இந்த எபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுவாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 50 என்எஃப்டி இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு என்எஃப்டி வந்து நீங்கள் வாங்கணும். அது மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 USDT இருக்கணும். ஓகேவா? அது என்ன நீங்கள் பார்த்து முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் முடிஞ்சால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ்வளோ டவுட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திப்போம். நான் பாய்.